ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போட்டி தவா கறி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டை சோம்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வர மாதிரி வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற அளவுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்குங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்குடலை ஆட் பண்ணிக்கலாம். அதில் கழுவும் போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவுங்க. இப்போது அந்த மசாலாலாம் அந்த குடலுக்குள்ளே ஆட் ஆகிற மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, அதிலே தண்ணி விட்டுருக்கு. இப்போ விசில் விடுறதுனால நம்ம அரை சொம்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். குக்கர் போட்டு மூடி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போது நீங்கள் கடாய் இருந்தால் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட பெரிய தவா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேவியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணோன்னா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு இதுவே போதுன்றதுனால நாங்கள் விட்டுட்டோம். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே செட் ஆகும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.